வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று செப்டம்பர் 16ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 681ஆம் ஆண்டில் திருத்தந்தை முதலாம் ஒனோரியஸ் பதவி நீக்கப்பட்டார். 1732ஆம் ஆண்டில் போர்ச்சுக்கல் காம்போ மயோர் நகரில் சூறாவளி தாக்கியதில் நகரின் 2 பேர் உயிர் இழந்தனர். 1893ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் ஒக்லகோமா மாநிலத்தில் செரோக்கி என்ற இடத்தில் விற்பனைக்கு விடப்பட்ட நிலப்பரப்புகளை வாங்குவதற்கு குடியேறிகள் பெருமளவில் திரண்டனர். 1920ஆம் ஆண்டில் நியூயார்க் நகரில் ஜேபி மோர்கான் கட்டிடத்தின் முன்புறத்தில் இடம்பெற்ற குண்டு வெடிப்பில் 38 பேர் கொல்லப்பட்டு 400 பேர் காயமடைந்தனர். 1945ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் ஜப்பானின் ஹாங்காங் மீதான முற்றுகை முடிவுக்கு வந்தது. 1956ஆம் ஆண்டில் ஆஸ்திரேலியாவின் முதலாவது தொலைக்காட்சி சேவை DCN ஆரம்பம் ஆனது. 1959ஆம் ஆண்டில் முதலாவது வெற்றிகரமான ஒளி நகலி ஜெராக்ஸ் 914 இயந்திரம் நியூயார்க்கில் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1961ஆம் ஆண்டில் ஜப்பான் ஒசாகாவில் சூறாவளி நான்சி தாக்கியதில் 173 பேர் உயிர் இழந்தனர். 1961ஆம் ஆண்டில் பாகிஸ்தான் அப்துல்சலாம் தலைமையில் விண்வெளி ஆய்வு ஆணையத்தை நிறுவியது. 1963ஆம் ஆண்டில் மலேயா கூட்டமைப்பு சிங்கப்பூர் வடக்கு போர்னியாவின் சபா சரவாக் ஆகியன இணைந்து மலேசியா உருவாக்கப்பட்டது. 1975ஆம் ஆண்டில் முதலாவது இடைமறித்து தாக்கும் போர் வானூர்தி MiG-31 தனது முதல் பறப்பை மேற்கொண்டது. 1978ஆம் ஆண்டில் ஈரானில் தபாஸ் நகரை 7.4 அளவு நிலநடுக்கம் தாக்கியதில் குறைந்தது 15,000 பேர் உயிர் இழந்தனர். 1979ஆம் ஆண்டில் கிழக்கு ஜெர்மனியில் இருந்து 8 பேர் வெங்காற்று மிதவையில் ஏறி மேற்கு ஜெர்மனிக்கு தப்பிச் சென்றனர். 1982ஆம் ஆண்டில் லெபனானில் சப்ரா, சட்டிலா ஆகிய பாலஸ்தீன அகதி முகாம்களில் லெபனானிய இராணுவ துணைப்படையினரால் ஆயிரக்கணக்கானோர் படுகொலை செய்யப்பட்டனர். 1987ஆம் ஆண்டு ஓசோன் படலத்தை பாதுகாக்கும் பிரகடனம் மாண்ட்ரியல் நகரில் அறிவிக்கப்பட்டது. 1990ஆம் ஆண்டில் சீனாவுக்கும் கசக்ஸ்தானுக்கும் இடையே ரயில் தொடருந்து சேவை ஆரம்பம் ஆனது. 1992ஆம் ஆண்டில் பனாமாவின் முன்னாள் அரசு தலைவர் மேனுவல் நோரியோகாவுக்கு எதிரான போதைப்பொருள் கடத்தல் குற்றங்களுக்கான விசாரணைகள் ஐக்கிய அமெரிக்காவில் நிறைவடைந்து அவருக்கு 40 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டது. 2007ஆம் ஆண்டில் தாய்லாந்தில் 128 பேரை ஏற்றிச் சென்ற விமானம் ஒன்று வீழ்ந்ததில் 89 பேர் உயிர் இழந்தனர். 2013ஆம் ஆண்டில் வாஷிங்டன் கடற்படை தளத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 12 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் செப்டம்பர் 16ஆம் நாளானது பப்புவா நியூகினியின் விடுதலை தினமாகவும் பன்னாட்டு ஓசோன் படல பாதுகாப்பு நாளாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.